வணக்கம். மிதுன ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 வருகின்ற 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணி 24 நிமிடங்களுக்கு குரு பகவான் பயிற்சி பெற்று மிதுன ராசியான உங்கள் ராசியில் மிருகசிருஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமருவார். ஓராண்டு காலம் 12ஆம் இடத்தில் விரய குருவாக இருந்தார். விரய குருவாக இருந்த குரு பகவான் விரயங்களை கொடுத்திருப்பார். கையில் இருக்கிற காசு பணம் செலவாயிருக்கும். விரயம் என்றாலே செலவு தான். அது சுப விரயமாகவும் இருந்திருக்கலாம். திருமணம் செய்திருக்கலாம், வீடு கட்டியிருக்கலாம், இல்லை கட்டிய வீட்டை புதுப்பித்திருக்கலாம், வண்டி வாகனங்களை வாங்கி இருக்கலாம், இல்லை என்றால் வண்டி வாகனங்கள் பழுது அடைந்திருந்தால் அதை நீங்கள் சரி செய்திருக்கலாம், இல்லை உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வந்திருக்கும், அதற்காக விரயங்கள் செய்திருக்கலாம். மிதுன ராசியான நீங்கள் இந்த பதிவை பார்க்கும்போது பொறுமை, நிதானம், அமைதியாக பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த ஒரு பதிவு உங்களுக்கு எந்த கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் அமரும் போது, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி தான், இவர்கள் எந்த இடத்தில் அமரும் போது நற்பலன்களை செய்வார்கள், எந்த இடத்தில் அமரும் போது கெடு பலன்களை செய்வார் என்பது நான் பல வருஷமாக நன்மை தான் நடக்கும், ஓரளவுக்கு நடக்கும், கெட்டது தான் நடக்க போது, விழிப்போடு இருங்க, முன்னெச்சரிக்கையுடன் இருங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் அதை பார்க்குறீங்க, கேட்குறீங்க. ஒரு புரிதலுடன் பார்த்தால்தான் நஷ்டங்கள் குறையும், கஷ்டங்கள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். மிதுன ராசி மட்டுமல்ல, மேசம் முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது, முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் இருக்குது. குரு பகவானா பயிற்சி ஆகிறாரா? குரு பகவான் பயிற்சியானால் எந்த ராசியாவது இருக்கட்டும், இப்போ மிதுன ராசின்னு எடுத்துக்கோங்க. மிதுன ராசிக்கு 2ஆம் ராசி கடக ராசியில் வரும்போது நற்பலன்களை செய்வார். மிதுன ராசியான உங்களுக்கு 5ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் வரும்போது நற்பலன்களை செய்வார். மிதுன ராசியான உங்களுக்கு 7ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் வரும்போது நற்பலன்களை செய்வார். மிதுன ராசியான உங்களுக்கு 9ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் வரும்போது நற்பலன்களை செய்வார். மிதுன ராசியான உங்களுக்கு 11ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மேச ராசியில் வரும்போது நற்பலன்களை செய்வார். மீதம் உள்ள 7 ராசிகளில் கெடு பலனைத்தான் செய்வார். உங்கள் ராசியில் அமர்ந்தாலும், இப்போ உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறாரு, கெட்டது தான் செய்வார். அதை தவிர்த்து மற்ற இடங்களில் வரும்போது நற்பலன்களை செய்து விடுவார் என்றால் நம்பக்கூடாது. நம்புறதுனால நஷ்டம் உங்களுக்கு தான். ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11, இந்த 5 இடத்தில் மட்டும்தான் நன்மையை செய்வார். ராசி எத்தனை இருக்குது? மொத்தம் 12 ராசி இருக்கு. 12 ராசியில் குரு பகவான் 5 இடத்துல தான் நன்மையை செய்வார். மீதம் உள்ள 7 இடத்தில் கெடு பலன்களை தான் தருவார். குரு பகவான் பார்க்குற பார்வைக்கு நன்மை நடக்கும், அவர் இருக்கிற இடத்துக்கு நன்மை, அதெல்லாம் மறந்துடுங்க. நடக்கட்டும்,
முதல்ல நடக்கிறது அனுபவத்தில் பாருங்கள். சரி, குரு பகவான் இத்தகையான 5 ராசிகளில் நன்மையை செய்துட்டு 7 ராசியில் கெடு பலன்களை தருவார். சனி ராகு கேது 3 இடத்துல தான். ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11. அதுவும் எப்படி சொல்லணும்? மிதுன ராசியானவங்களுக்கு சிம்மத்தில் ராகு கேது சனி வந்தால் நன்மைகள் நடக்கும். மிதுன ராசியான உங்களுக்கு 6ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் ராகு கேது சனி வந்தால் நல்லது நடக்கும். மிதுன ராசியான உங்களுக்கு 11ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மேச ராசியில் சனி ராகு கேது வந்தால் நன்மைகள் நடக்கும். இதை தவிர்த்து மற்ற இடங்களெல்லாம் நன்மைகள் நடக்கும்னு நீ நினைக்கக்கூடாது. அது நடந்தால் உங்கள் ஜாதகம் பலமாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நிறைய சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சிக்காமல் போகிறதும் உங்கள் விருப்பம். நான் பலனை சொல்லிடுறேன். குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவார். 12இல் விரயங்களை கொடுத்து விட்டார். ஜென்ம ராசியில் இன்னும் அதிகமான கெடு பலன்களைத்தான் தர முடியும். நற்பலன்கள் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நற்பலன்கள் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. காரணம், ஜென்ம ராசியில் அமரும் போது நீங்கள் செய்வது தவறாக இருக்கும். போகின்ற பாதை தப்பான பாதையாக இருக்கும். எடுக்கின்ற முடிவு அவ்வளவு எளிதில் வெற்றிகளை கொடுத்து விட மாட்டார். வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், இருக்கிற தொழிலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது. எந்த தொழில் செய்தாலும் அதில் முழுமையான வெற்றி கிடைக்காது. படிக்கு பாதியாக குறைப்பார். அது மட்டும் இல்லாமல் உடலில் சில நேரங்களில் நோய்கள் வரலாம். மனம் விரக்தி அடையும். கோபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பிரச்சனையும். எது செய்தாலும் அதில் குற்றங்களை கண்டுபிடிப்பார்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் குற்றங்களை கண்டுபிடிப்பாங்க, குறைகளை சொல்லுவாங்க. இதனால் வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க கூட ஒரு வார்த்தை மனசு வலிக்கிற மாதிரி பேசிடலாம். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தசா சரியில்லைன்னாக்கா நல்லாவே இல்லைன்னு சொல்லிடலாம். பொருளாதாரம் மிகவும், நீங்கள் அந்த காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கடினமாக நீங்கள் உழைத்தாலும் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும். அதில் வரக்கூடிய பலன்கள் கம்மியாக இருக்கும். உங்கள் உழைப்பு அதிகமாக இருக்கும். வரக்கூடிய வருமானம் உங்களுடைய பிரச்சனைகளை அது சரி செய்யாமல் பற்றாக்குறையாக இருக்கும். இந்த நிலையில்தான் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவார். இது ஒரு வருஷம் பூரா 12 மாதமும் இப்படியே கெட்ட பலனை தரமாட்டார் குரு பகவான். 5 மாதம் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு பலனை சொல்லும்போது நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அது நன்மையாகப்பட்டது ஜாதக வலிமையாக இருக்கா? குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வராரா? கெடு பலன்கள் நடக்காமல் இருக்காது. ஆனால் அது பெரிதளவு பாதகத்தை கொடுக்காமல், என்னால் பெருசாக பிரச்சனையெல்லாம் சந்திக்க முடியல, சாதாரணமாகவே போயிடுச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஜாதக பலம் தான் வேணுமே தவிர, கிரகங்கள் இன்னைக்கு இருக்கும், இந்த ஆண்டு இருக்கும், அடுத்த ஆண்டு பேச்சு பெற்று நன்மைகளோ தீமைகளோ அவர்கள் கொடுத்து விட்டு விலகிடுவார். அப்படி இருக்கும்போது ஜென்ம ராசியில் குரு பகவான் கெடு பலன்களை தருவார். 5 அல்லது 6 மாதம்தான். குரு பகவானை பொறுத்தவரையில் ஒரு வருஷம் பூரா நிலையாக இருந்து நற்பலன்களோ கெடு பலன்களோ
கொடுத்ததாக இதுவரைக்கும் எந்த ஆண்டும் கிடையாது. பயிற்சி பெற்று ஜென்மராசியில் அமருவார். அமர்ந்த ஒரு 5 மாதத்தில் வக்கரம் பெறுவார். அப்போ நல்லது நடக்கும். அதிசாரம் பெறுவார். இன்னும் நல்லது நடக்கும். இந்த நிலையில் குரு பகவான் பாதகம், சனி பகவான் இன்னும் பாதகம். இப்போ உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது. 2025 3-4 கிரகங்களும் பயிற்சி தான். இதில் சனி பகவான் மட்டும்தான் திருக்கணித ரீதியாக பயிற்சி ஆகிறார். வாக்கிய கணிதம் என்பது 2026 தான் பயிற்சி ஆவார். உங்களுக்கு எங்கே புரிய போகுது இதெல்லாம் சொன்னால் கூட? ஒரு சிலர் மட்டும்தான் பேசும் வார்த்தையை மிக கவனமாக அதை எடை போடுவாங்க. மற்றவங்க கேட்டிங்கனாக்கா அது என்னவோ திருக்கணிதம், அது என்னவோ வாக்கிய கணிதம் சொல்லுவாங்க. திருக்கணிதம் என்பது வாக்கிய கணிதத்திற்கு முன்பதாகவே சனி பயிற்சியை கொடுத்துருவாங்க. வாக்கிய கணிதம் என்பது திருநள்ளாறு சனி பகவானுடைய ஆலயத்திலிருந்து குறிக்கப்பட்டு கொடுக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறோம், கண்ணில் பார்க்கல. சரி, ராகு கேது பயிற்சி பெற்று மிக பலமாக அமர்ந்து விடுகிறார்கள். குரு பகவான் கெடு பலன்கள் என்பதை 5 மாதம் தான் கொடுக்க முடியும். பெருசாக ஒன்றும் நீங்கள் வருஷ கணக்கில் கஷ்டப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இருக்காது. ஆனால் சனி பகவான் 10க்கு வரார். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். 10ஆம் இடத்துல நல்லது செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அனுபவிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. யாரோ சொல்கிற வார்த்தையை தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணும். 10இல் சனி பகவான் வருவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பொறுமையாக பாருங்கள், நிதானமாக பாருங்கள், அனுபவத்தில் பாருங்களேன். நம்ம இன்றைக்கி பிறந்து நாளைக்கு வளர்ந்து நாளான்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய நிலையில் இருக்குது. எவ்வளவு போராடினாலும் வெற்றி பெற வேண்டும் என்பது உங்கள் ஜாதக அமைப்புத்தான் அதை கூற வேண்டும். தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். 1 வருஷம் விரைய குருவை சந்திச்சிட்டீங்க. 4ல் இருந்த கேதுவை நீங்கள் சந்தித்து வெளியில் வந்துட்டீங்க. 4ல் கேது இருக்கும்போது 10லே ராகு இருந்தார். சனியை போல் ராகு செயல்படுவார்னு சொல்லுவாங்க. அதையே அனுபவிச்சிட்டீங்க. இப்போ இருக்கிறதே வந்து கேட்டிங்கன்னா குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வரார். 5 மாதம் இல்லை 6 மாதம் அவர் மாறியதுமே நல்லது நடக்கிறோம். எந்த கிரகம் எப்படி மாறினா என்ன? நம்ம ஜாதகம் நல்லா இருக்குன்னாக்கா ஜாதக பலம், ஜாதக வலிமைனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்களுடைய ஜாதகத்தில் வந்து லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி, நட்சத்திரம், நட்சத்திராதிபதி, அவர்கள் நடத்தக்கூடிய தசா, அந்த தசாக்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியாது. எல்லாமே முதலாளி ஆக முடியாது, எல்லாமே தொழிலாளி ஆக முடியாது. கிரகங்கள் மாறும்போது அவர்கள் வாழ்க்கை அந்த கிரகங்கள் எந்த நிலையில் அவர்களை நடத்த வேண்டுமோ அதை அது கட்டாயமாக செய்யும். இது முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியது ஜோதிடம் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? பணக்காராக இருந்தாங்க. இப்போ ஏன் ஏழையானாங்க? தசா மாற்றம். இதுக்கு முன்னாடி ஏழையாக இருந்தாங்க, இப்போ திடீர் பணக்காராக இருக்காங்க. தசா மாற்றம். இதெல்லாம் வந்து எல்லோருக்குமே புரியாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் புரியும். முக்காலம்னு கேட்டிங்கன்னாக்கா ஏற்கனவே நடந்தது, இப்போ நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகிறது. இந்த 3யுமே மிக தெளிவாக உணர்த்துவது தான் ஜாதகம். ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த கிரகங்கள் நடத்தும் தசாக்கள். அப்படி இருக்கும்போது மிதுன ராசியான உங்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவார். 5 அல்லது 6 மாதங்கள் கடுமையான பாதிப்புகளை கொடுத்தாலும், ஜாதகம் நல்லா இருந்தால் கடுமையோ கொடுமையெல்லாம் இருக்காது, ஓரளவுக்கு தான் கஷ்டம் இருக்கும். அதை விட கேது பகவான் 3ஆம் இடத்திற்கு வருவது பெருசாக ஒன்று தொல்லையெல்லாம் வந்து குரு பகவானால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜாதகம் சரியில்லைன்னா கெடு பலன்கள் தான். அது கூட எவ்வளோ நாளைக்கு? 5 அல்ல 6 மாதம் பொறுமையாக இருந்தால் அடுத்த குரு பயிற்சி என்பது மிக சிறப்பாக இருக்கும்.
அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆகையால் மிதுன ராசியான நீங்கள் இது கெட்ட நேரம் என்று நினைக்காமல் சாதாரண நேரம் தான், கடந்து போகலாம் என்று நினைத்து கொண்டு பரிகாரமாக குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வருவதும், வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தை சுற்றி வந்து உங்களுடைய குறைகளும் உங்களுடைய வேண்டுதல்களும் மனம் உருகி வேண்டி வந்தால் பிரச்சனைகள் தீரும், கஷ்டங்கள் குறையும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.